அருள் புரியவே நம்முடைய பகவான் இங்கே ரெட்டிப்பட்டியிலே அவதரித்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்று அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து கொண்டு சத்குரு பகவானின் திருவருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவதரித்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். வேண்டுவோர்க்கு திருவருளை பெற அனைத்து பக்தர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். அனைத்து பக்தர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்று சத்குரு பகவான் பக்தர்களும் இந்த கோமாதா பூஜையிலே கலந்து கொண்டு அனைவரையும் அன்பு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்க தம்பி, முன்னாடி எடுத்துக்க. நம்ம எத்திர போகுது. பகவானுடைய நாமத்தை திருப்பி சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். 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 ஓம் ஸ்ரீ காளிமுத்து சுவாமிகளின் 11ஆம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழாவானது அடுத்து இரண்டாவது நிகழ்ச்சியாக அந்த ஏகாந்தர வாழ்க்கையில எந்தெந்த தீபம் இந்த அபிஷேகம் முடிஞ்சது. தீபாவளி முடிஞ்சோன்னா உங்களுக்கு பை தருவாங்க. இந்த குருமங்கல விழாவிலே உங்களுக்கு அனைவருக்கு ஒரு கை கேட்கிறாங்க. முன்னாடி கை கொடுத்தா தீபாவளியை பார்க்காதவங்கன்னா இந்த தீபாவளியை பார்க்கறது, அது குருமங்கல விழாக்களை பார்க்கறது ரொம்ப விசேஷம்.
தனியே ஒரு இது பண்ணாலும் சரி. ஏன்னா வெளியே படுத்துக்கிறதுங்கிறது வேற. ஃபேமிலியோட வரவங்க சில பேர் சண்டை போடுவாங்க. அதனால அவங்க பெரிய சமுதாயம் கொடுத்து இந்த 10 ஆண்டு காலத்துல இவ்வளவு பெரிய அமைப்பு உருவானது எந்த மகானுக்கு அமையல. இந்தியாவில் சத்குரு ஐயாவுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அந்த பொறுப்பை யார் கையில ஒப்படைச்சிருக்காங்க? மோகன் கையில ஒப்படைச்சிருக்காங்க. இது எப்படின்னா, நான் எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுனா சாமானியமா ஒரு தோட்டக்காரரா இருந்து இன்னைக்கு அவங்க என்னென்ன புது விதமான அமைப்புலாம் வச்சு அத்தனை ஆட்களை வச்சு மேய்க்கணும்னா சாமானியம் கிடையாது. அத்தனை டெய்லி காலையில இருந்து இரவு வரை அன்னதானம் கொடுக்குறாங்க. எங்கேயுமே கிடையாது. மற்ற இடம் வேறு. இந்த இடத்துல பாருங்க, இது நாள் வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு. மக்கள் குடும்பமா வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கணக்கும்படி முதல் பீடம் மறந்துடாதீங்க, அதை கெட்டியா பிடிச்சிங்க. அதுக்கப்புறமா நம்ம பீடத்துல மிகப்பெரிய அமைப்பு. ஏன்னா ஐயா இருக்கும்போது செலவு ஐயா சொல்லி இடம் வாங்கி நாம கட்டியிருக்கோம். அதனால யாரா இருந்தாலும் கணக்கம்பட்டிக்கு போகாதவங்க கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்பதான் அதனுடைய அருமை தெரியும். முடிந்தால் ஐயா இருந்தா ஐயாவையும் பார்த்துவாங்க. ஏன்னா அவங்க எந்த நிமிஷமா அவர் கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த பொறுமைக்கு தான் அங்க அவ்வளவு பெரிய அமைப்பு கொடுத்திருக்காரு. நான் கூட சில நேரத்தில் கோவப்பட்டு பேசிடுவேன், சொல்லிடுவேன். அவர் கோவப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு அவ்வளவு பேருக்கு பத்திரிகை வச்சு தனி மனிதனா இருந்து எல்லா சபைக்கும் பத்திரிகை வச்சு அவருக்கு யாரா தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஆரம்ப காலத்திலிருந்து இதுநாள் வரைக்கும் இன்ச்சு பை இன்ச்சு பையா அவர் முன்னேறி அந்த அமைப்பு மிகப்பெரிய அமைப்பா உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால அதே போல அவர் ஐயாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், அவருடைய துணையும் வேணும். இன்னும் நாமக்கல்லையும் அவரை கொடுக்குற மாதிரி, அங்க கொடுக்குற மாதிரி, ஐயா கொடுக்குற மாதிரி நாமளும் தினமும் அன்னதானம் கொடுக்கணும். அது நான் மனசுல போட்டுக்கிறேன். நீங்களும் மனசுல போட்டுங்க. அங்க கணக்கம்பட்டிக்கு போனீங்கன்னா ஐயாவை பார்க்காம வராதிங்க. முதலாம் திண்ணூர் குங்குமம் திண்ணெல்லாம் வெளியே விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஐயா பொறுப்புல வந்துருச்சு. அதனால ஐயா இருக்கிற நேரம் பார்த்து போய் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க போய் கேளுங்க. சும்மா போய் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு வராங்க. அது பிரயோஜனம் இல்லை. அதுல என்ன இருக்கு? உடம்பு சரியில்லை, இல்ல அக்கம்பத்துல யாருக்கா உடம்பு சரியில்லை, நீங்க கொண்டு போய் கொடுங்க. யாருக்கு அந்த எதுல கஷ்டப்படுறாங்களோ அதுக்காக ஐயா இல்லை. அவர் பேக்ல அவங்க ஃபுல்லா வச்சிருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் ஃப்ரீயெல்லாம் கொடுக்குறாரு. போறவங்க மறக்காம ஐயா பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. ஐயாவை மனப்பூர்வமா நம்பி உன்னை பிடிங்க, கெட்டியா பிடிக்கணும். அடிக்கடி சொல்றதுதான் சத்குரேஸ்வரம். குருவர்கள் இல்லையே திருவர்கள் இல்லை. இதை வச்சுங்க. ஓம் சத்குருவே நமோ. ஐயாவோட பொறையூரோட வந்தீங்கன்னா அதே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போலீஸ் என்ன நேரம். ஆமாம்